இந்தியால இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு 3 சப்ளிமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 விட்டமின் டி. என்னதான் நம்ம ஊர்ல சன்லைட் நிறைய இருந்தாலும் 70 to 90% ஆஃப் இந்தியன் விமன் டிஃபிஷியண்டா தான் இருக்கும். விட்டமின் டி கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கும் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பேலன்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவுலேஷன் சப்போர்ட் பண்ணும். விட்டமின் டி நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ ஒரு 20 ல இருந்து 30 இருந்தாலும் நீங்க மினிமம் ஒரு 40 ஆச்சும் உங்க பிளட் டெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது மெக்னீசியம் கிளைசினேட். மோர் தேன் ஒரு 300க்கு மேல நம்ம பாடியில நடக்கிற என்சைமேட்டிக் ப்ராசஸ்க்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடுற அரிசி கோதுமையில அந்த அளவுக்கு மெக்னீசியமே கிடையாது. உங்க பாடியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சரி பண்றதுக்காகவும் நீங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்றீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த மெக்னீசியம் கிளைசினேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் தூக்கம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மூணாவது அயன் சப்ளிமெண்ட். நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய வெஜிடேரியன் சோர்சஸ்ல ப்ராப்பரான அயன் சோர்சஸே இல்ல. டெய்லி நீங்க மட்டன் லிவரோ ஸ்ப்ளீனோ இல்ல சிக்கன் லிவர் இந்த மாதிரி ஆர்கன் மீட்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஓவுலேஷனுக்கு நம்ம அயன் கொடுக்க முடியும். இந்தியால முக்கியமா 52% இந்தியன் விமன் அனீமிக்கா தான் இருக்காங்க. அதனாலதான் அயனை நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல 3 நாள் ஆச்சும் சப்ளிமெண்டா எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னா நம்ம தைராய்டு இம்பேலன்ஸ் ஆகும். எக்கோட குவாலிட்டி இருக்காது. கன்சீவ் ஆகுறீங்கன்னா பேபி வளர்றதுக்கு அது ரொம்பவே தடங்கலாகும். இந்த 3 சப்ளிமெண்ட்டும் என்ன டோசேஜ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கறது கீழே சப்ளிமெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.